குட் ஈவினிங், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிடலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட சார்ட் வந்து எடுத்துருக்கிறேன். டெலிகிராமில் நான் இன்றைக்கி ஆக்டிவாக இல்லை, அப்டேட்டே கொடுக்கல, ஏன்னா நான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை. காலையில் ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. நம்ம கான்செப்ட் படி பார்த்தா கூட நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா அதை தாண்டி இன்னும் மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகிறது பாசிபிள் பெரும்பாலும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 80 to 90% மார்க்கெட் வந்து அகைன் டவுன் சைடில் தான் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கும். ரொம்ப ரேராக தான் மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா 90% மறுபடியும் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு தான் பாசிபிள் இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் வேறு எதுவுமே நடக்கலை, மறுபடியும் அந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நடந்திருக்கு. டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஸோ 25,000, 25,200, 250 இது வரைக்கும் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் அதுக்கு உள்ளாரே வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் வந்து கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே ஹியூஜ் கேப் அப் அப்படின்னா எதுக்காக நடந்தது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி பார்த்துருப்பீங்க, நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த சார்ட் வந்து நிறையா பொருட்களுக்கு வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ மேபி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. அவங்க இன்றைக்கி காலையில் ஓப்பனிங்லேயே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபர்தராக இது வந்து எப்படி மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். டே சார்ட்டை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் ட்ரேடிங் செஷன் இருக்குது. இப்போ வீக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரியே அப்படியே அந்த இடத்துக்குள்ளே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வழக்கம் போல் 15 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ் போயிடலாம். 5 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல ஒரு கேப் அப்பு. ஓகேங்களா? ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம வந்து சர்க்கிள் பண்ணி வச்சுட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 24,800 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த லெவலையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து வந்திருக்கும். அவ்வளோதான். அந்த கேப்பை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. வேறு எதுவுமே நடக்கலை, இதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்தராக இன்னும் இது வந்து டவுன் சைடில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் நம்ம அடுத்த லெவலான 24,640, 560 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இன்னும் இது வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா 640, 560 அப்படின்ற லெவல் வரும். அல்லது இந்த லெவல் இருக்கு இல்லையா, இதை தாண்டி ஏதாவது ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட்டு ஏதாவது வந்தது அப்படின்னா நம்ம மறுபடியும் அப்சைடுக்கு எதிர்பார்க்கலாம். அப்படி இருந்தாலுமே 24,850க்கு மேலே தான் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பையிங் கொடுக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டோட இதாக இருக்குது. ஒன்றுமே நடக்கலை, கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து முடிஞ்சிட்டு அதோட வேலையை பார்க்க போயிடுச்சு. அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. ஸோ கரெக்டாக சேமாக அதே இடத்துல அப்படியே வந்து ஸ்டக்காகி நிற்குது. ஸோ ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வருமா, அல்லது அகைன் மேலே போகுமா, அல்லது இன் பிட்வீனில் இப்படி ஓப்பன் ஆகி நாளைக்கு சைடு வேஸ் வைப்பாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? இதுதான் இப்போதைக்கு நிஃப்டியில் இருக்குது. கவனமாக ட்ரேட் எடுங்க, அவசரப்படாமல். மேம் இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவை கட் பண்ணது இல்லையா, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இப்படி போகும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் முடிஞ்சிட்டு திருப்பி வருது. ஆனால் மொமெண்டம் ஸ்லோ தான், பட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓரளவு ரீச் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி நிஃப்டியில் நடந்தது. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நிறையா தடவை இந்த மாதிரி நடந்திருக்கும். ஒரு கேப் அப் கொடுக்குறேன்னா அங்கேருந்து பெரும்பாலும் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் தான் ஆகும். இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, நேற்று நான் அப்சைட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருப்பேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து இன்கேஸ் மேலே மூவ் தான் நான் நேற்று சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்சைட் முடிஞ்சு. ஸோ இப்போது நம்ம டவுன் சைடில் இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளியருங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட் நாளைக்கு எதுவும் இம்பேக்ட் ஏதாவது கொடுக்குதா, ரியாக்ஷன் கொடுக்குதான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பையிங் ஆர் செல்லிங் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவரால் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 24,500, 400 இதுதான் மேஜரான லெவலாக நமக்கு டவுன் சைடில் இருக்குது. ஓகே, நான் பையிங் சொல்லலை, ஏன்னா 850 மறுபடியும் மார்க்கெட் பிரேக் அவுட் க்ளோஸ் வச்சா தான் மறுபடியும் இது வந்து 25,000, 25,200 நோக்கி ட்ராவல் பண்ணும். சொல்ல முடியாது, இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக கூட கன்வெர்ட் ஆகலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நீங்கள் ட்ரெண்ட் லைன் போடும்போது இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் இந்த இடத்துல எதுவும் ரியாக்ட் பண்ணிட்டு போகுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு 24,850க்கு மேலே கிடைச்சா கொஞ்சம் சேஃபு. அதோட கேண்டிலோட க்ளோஸை பொறுத்தது, எப்படி மொமெண்ட் கொடுக்குதுன்றதை பொறுத்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆல்மோஸ்ட் நமக்கு ரவுண்ட் அப் லெவலான 25ல் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கு மார்க்கெட்டு.
கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸான இந்த இடம் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட 25 இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளியருங்களா? அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி நம்ம ஏற்கனவே 2 நாளாக வந்து ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி போட்டிருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஓப்பனிங்கே வந்து கேப் அப்பு. அப்போ ஸோ அங்கேருந்து என்ன நடக்கும், ஃபர்தராக உள்ளே வர்றதுக்கு தான் பாசிபிள் இருக்கும். கரெக்டாக உள்ளே வந்திருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஏன்னா கரெக்டாக 54,000 அப்படின்ற ரவுண்ட் அப் லெவலில் இருந்து இது நின்றுருக்கு பாருங்கள். மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு உள்ளே வந்திருக்கு. 54ல் நிற்கிது. இது இன்னும் ஃபர்தராக மேலே போதான்னு பாருங்கள். இந்த லெவல் இருக்குல்லையா, அதாவது 54,250. இதை தாண்டி இதோட பிரேக் அவுட் க்ளோஸு இந்த மாதிரி வைக்கிற பட்சத்தில் இது மறுபடியும் இது வந்து அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 54,500 வரைக்கும் போகுதா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இதோட லெவல் வந்து நமக்கு 54,500 550 வரைக்கும் வருது. ஸோ அந்த லெவல் வரைக்கும் எதுவும் மூவ் ஆகுதான்றதை பார்க்கலாம். இது வந்து அப்சைடில் பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும், அல்லது மறுபடியும் லோவை கட் பண்ணுது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸான இந்த சப்போர்ட் லெவல் இருக்கு இல்லையா, 53,750 வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த டைரெக்ஷனுக்கு எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். மறுபடியும் கவனமாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு மார்க்கெட்டோட டைரெக்ஷன் பொறுத்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான். அடுத்து வந்து அப்படியே ஃபின் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கோ அதே மெத்தடில் தான் பெரும்பாலும் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுவும் அதே தான். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக வந்து ஃபாலோ இருக்குது. கரெக்டாக கேப்பை மட்டும் ஃபில் பண்ணி முடிச்சிருக்கு. 25,800 அப்படின்ற லெவலில் வந்து கரெக்டாக வந்து நிற்கிது. இதோட ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இந்த லெவல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் தான் இதோட மேஜர் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு. அதுக்குள்ளே தான் இது வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம், இது வந்து ஃபர்தராக இன்னும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு உள்ளே வரல. ஓகேங்களா? ஸோ அதாவது பாக்ஸுக்குள்ளே வந்துருச்சு. இது இன்னும் அந்த வெளியில் தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இங்கேருந்து திரும்புதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதோட லெவல் எல்லாம் நேற்று கொடுத்த டெலிகிராமில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நேற்றே கொடுத்துட்டேன். ஸோ அந்த லெவல் எல்லாம் அப்படியே இருக்கும். இன்றைக்கி என்ன ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா கேப் அப்பில் நடந்திருக்கு. அது ஒன்று தான் பிரச்சனை, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட்டும் இல்லாமல் அங்கேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைடில் அப்படியே வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து சென்செக்ஸ். சென்செக்ஸும் ஆல்மோஸ்ட் நமக்கு நிஃப்டி மாதிரி தான் கேப்பை ஃபில் பண்ணி முடிச்சிருச்சு. ஹியூஜ் கேப் அப்பு. இன்றைக்கி வந்து சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி இல்லையா, ஸோ அதனால் நம்ம அன்றைக்கே எக்ஸ்பைரி சார்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கிளியராக வந்துருச்சு. இன்னும் இது வந்து ஃபர்தராக மேலே போகுதான்னு பார்க்கலாம். 81,000 தாண்டி இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்சைடில் மூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். இல்லை இன்னும் வந்து டே லோவை கட் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ரீவியஸான சப்போர்ட் வரைக்கும் வருதுன்றதை மார்க்கெட்டோட டைரெக்ஷன் பொறுத்து எடுத்துக்கலாம். அல்லது இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த இடங்களில் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது சேஃப். ஓகே, அடுத்து வந்து மிட் கேப். மிட் கேப்பும் கண்டினியூஸாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போது அதே மாதிரி சென்செக்ஸில் வந்து 15 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நிஃப்டியில் எப்படி டவுன் சைடில் ட்ரெண்ட் லைன் போட்டிங்களோ அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இப்போது நம்ம வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதை வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இதை பொறுத்த மட்டும் வந்து ஒரு கப்பன் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்றத நேற்று பார்த்துருப்போம். காட்டுறேன் பாருங்கள். ஓகே, மிட் கேப்பை பொறுத்த மட்டும் நேற்று இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துருந்தோம். கரெக்டாக ஆல்மோஸ்ட் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? மேலே போயிட்டு அங்கேருந்து ஓப்பன் ஆகி கீழே வருது. ஸோ இங்கேருந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கு எதுவும் பாசிபிள் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸான ஒரே ஒரு நிமிஷம், நான் 5 மினிட்ஸில் இதில் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். 15 மினிட்ஸ் போடுவோமா? எஸ், 15 மினிட்ஸ் போடலாம். ஓகே, அதாவது நான் நேற்று சொல்லும்போது கரெக்டாக இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே கரெக்ட் ஆகிட்டு உள்ளே வரைக்கும் வந்துருச்சு. பட் இருந்தாலும் இந்த லோ இருக்குது இல்லையா, 12,650, இந்த லோ வந்து 640 650 இந்த லெவல் இதோட மேஜரான ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு மிட் கேப்புக்கு. இங்கேருந்து ஏதாவது அகெயின் மேலே போகிறதுக்கு எதுவும் பாசிபிள் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து மறுபடியும் 12,800 அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லெவல் அப்படின்னு அடுத்தடுத்து ஸ்டெப்பை, அதாவது இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள், இந்த அளவுக்கு போதான்னு பாருங்கள். அல்லது இந்த லோவையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே வர்றாங்க அப்படின்னா நம்ம அடுத்து ப்ரீவியஸ் லெவல் தான் 12,500 வைக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ கவனமாக எடுங்க, அவசரப்படாதீங்க. என்ன டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓப்பனிங்கே இந்த மாதிரி இருந்ததுனால முடிஞ்சால் தான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் மொத்தமாக வாலட்டைல் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற எல்லாமே நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்து தான் இது வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இப்போ நான் சொன்ன லெவலில் வந்து 12,650-40 இந்த லெவலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேபி இது வந்து இதோட சப்போர்ட்டாக இருக்கலாம். இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் டவுன் சைடில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது இங்கேருந்து ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா 12,800 ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். அதை தாண்டி போச்சுன்னா மறுபடியும் 13,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து எவ்வளோ லெவல் வரைக்கும் போயிருக்கு, நான் 13,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நேற்று சொல்லியிருந்தேன். ஓப்பனிங் வந்து 12,950 ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. இண்டெக்ஸ் வந்து மொத்தமாக முடிஞ்சு நாளைக்கு ஒரு நாள் தான் ட்ரேடிங் இருக்குது. அவசரப்படாமல் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் சைடு வேஸில் இப்படி தான் மூவ் இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியாக தான் இந்த வாரம் வந்து இப்போது 4 நாளில் வந்து முடிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. டே சார்ட்டை பொறுத்த மட்டும் எல்லா கேண்டிலுமே நல்ல ஒரு ரெட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராப்பரான ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணாமல் திரும்புகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஸோ அகைன் ஃபர்தராக பிரேக் அவுட் க்ளோஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் இது மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லிங் வரலாம். ஓகேங்களா? ஸோ கவனமாக இருங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இன்ட்ராடேக்கு ஸ்டாக்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது, நீங்கள் எப்படி ஸ்டாக் ஃபில்டர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. என்எஸ்சி இருக்குது, மணி கண்ட்ரோல் இருக்குது. அது போகவும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் எதுனாலும் போய்க்கலாம், எல்லா ஸ்டாக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை வந்து உங்களுக்கு டெக்னிக்கலில் ஃபில்டர் பண்ண தெரியுதா அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். சொல்கிறது புரிஞ்சதுங்களா? இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இப்போ நான் வந்து மணி கண்ட்ரோல் எடுத்துருக்கிறேன். நிறையா தடவை நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். டெய்லி நீங்கள் இன்ட்ராடேக் பண்ணுறீங்க. இன்ட்ராடேவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டே அனாலிசிஸில் நீங்கள் பக்காவாக இருக்கீங்கன்னா இன்ட்ராடேயில் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கணும், அந்த பேட்டர்ன் ப்ராப்பராக எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குன்னு பார்க்கணும், அப் சைடு ஆர் டவுன் சைடு இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் மணி கண்ட்ரோல் எடுத்திருக்கேன். மணி கண்ட்ரோலில் மார்க்கெட் அப்படின்ற காலம் போய்க்கோங்க, இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஓகே. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸு, மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு எதில் ஃபில்டர் ஆகும் அப்படின்னா F&O ஸ்டாக்ஸ்க்கு ஃபில்டர் ஆகும். இப்போ M&Mலாம் நான் வந்து மெம்பர்ஸ்க்கு கொடுத்த ஸ்டாக் இன்றைக்கி பக்காவாக டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு, நான் காட்டுறேன் பாருங்கள். அடுத்து வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ரிலையன்ஸ் எப்படி இருக்குன்னு போய் செக் பண்ணுங்கள். HDFC எப்படி இருக்குன்னு போய் செக் பண்ணுங்கள். உங்கள் டெக்னிக்கலுக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் தான் செக் பண்ணணும். அது போக உங்களுக்கு மற்ற ஸ்டாக்கு 52 வீக்கு ஹை, டாப் கெய்னரு இது வந்து நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஓப்பன் ஆகும். நானும் பெய்டு கிடையாது, ஸோ அதனால் எனக்கும் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் அனாலிசிஸ்க்குள்ளே ஃபில்டர் பண்ணி பார்க்கணும், இது எப்படி வருது, எதனால் இப்படி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அது போக இங்கே பேட்டா இந்தியா இன்றைக்கி 7% ஏறி இருக்குது. இது நான் மெம்பருக்கு கொடுத்த ஸ்டாக்கு. அப்போது டெய்லி ஒரு ஸ்டாக்கும் எடுத்துகிட்டு போய் நான் ஃபில்டர் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். நான் இன்றைக்கி மெம்பர்ஸ்க்கு கொடுத்த ஸ்டாக்கில் மட்டும் 7 ஸ்டாக் வந்து டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம வந்து இங்கே பாருங்கள், நான் லெவலை ஓப்பன் பண்ணுறேன், தெரியுதுங்களா? 1167 நான் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கேன். 1115 SL வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஆல்மோஸ்ட் 1270 வரைக்கும் போகும்னு சொன்னேன். 1250 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்மளோட டெக்னிக்குள்ளே வருதான்றதை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வெப்சைட்ஸே போதுமானது. அதுலேருந்து நீங்கள் தினம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் உட்காந்து நான் வந்து அதை தான் பண்ணுறேன். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்ட்ரு போட்டு அப்படியே எடுத்துடுறீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா ஸ்டாக்கையும் இப்போ F&O ஸ்டாக் அப்படின்னா மொத்த F&O ஸ்டாக்கையும் என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கும். அதோட பர்சன்டேஜ் அதிகமாக கூடினாலும் சரி குறைஞ்சாலும் சரி என்ன காரணம்னு சொல்லி டெய்லி அனலைசிஸ் பண்ணணும். அதேமாதிரி இப்போ இந்த இடத்துல லாங் பில்டப் இருக்குது, அப்போ இன்னும் வந்து இது வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது நமக்கு என்ன இருக்குது, அடுத்து வந்து ஷார்ட் பில்டப்பு கம்மியாகிறதுக்கு பாசிபிள் இருக்கானா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வரும். இன்ட்ராடே லார்ஜ் டீல்னு போடுறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஸ்டாக்குக்குள்ளே எந்த மாதிரி டெக்னிக்கல் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏத்தர் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் எடுத்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்குமே தவிர யாருக்குமே எவ்வளோ ஈஸியாக நான் வந்து டெய்லி 5 ஸ்டாக் சொல்கிறேன் போகுது அப்படின்னா அது உட்காந்து அனலைசிஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
ஓகே, இது பாருங்கள் கண்டினியூஸாக ஏறி இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஏறி இருக்கு இல்லையா, அங்கே பிரேக் அவுட்டு 357 பிரேக் அவுட்டு ஆல்மோஸ்ட் 500 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி அதே இடத்துல நீங்கள் வந்து ஷார்ட் பில்டப்பு எல்லாமே போட்டு பாருங்கள். இங்கே உங்களுக்கு பாதிக்கு மேலே டெய்லி ஃபில்டர் ஆயிரும். இந்த ஸ்டாக்கு இப்போ டிமார்ட் நான் கொடுத்த ஸ்டாக்கு, பிரிட்டானியா நான் கொடுத்த ஸ்டாக்கு, பிரிட்டானியா உங்களுக்குமே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா சப்ஸ்கிரைபருக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து மெம்பர்ஸ்க்கே சொன்னேன். சாரிங்க, எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, பிரிட்டானியாவை பொறுத்தமட்டி இருங்க, நான் லெவல்ஸ் எடுத்து வரேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் இந்த இடத்துல சொன்னேன், எல்லாருக்குமே உங்களுக்கும் சொன்னேன், சப்ஸ்கிரைபருக்கும் சொன்னேன், அவங்களுக்கும் சொன்னேன். ஓப்பனிங்கில் அந்த லெவலில் டப்புன்னு அடிச்சுட்டு கீழே இறங்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அப்போ ரீச் ஆயிருச்சு. அப்போ எந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபில்டர் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணுறது தான். கிளியராக இனிமேல் யாரும் இந்த டவுட் வந்து கேட்காதீங்க. நானும் சொல்லிட்டேன், என்எஸ்சியில் போய் பாருங்கள். தேடல் தான் நம்மக்கிட்ட, தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எங்கேனாலும் உட்காந்து தேடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது போகவுமே நிறைய வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் எந்த ஸ்டாக் ஃபில்டர் ஆனாலும், இப்போ நீங்கள் சிஎன்பிசி போனீங்கன்னாலும் நிறைய ஃபில்டர் ஆகும், வேறு என்ன இருக்குது, என்டிடிவி ப்ராஃபிட் போனீங்கனாலும் நிறையா ஃபில்டர் ஆகும். அது போக எல்லா இதுலேயுமே வந்து நியூஸ் சேனல் மாதிரி இருக்கு இல்லையா, ஜி பிஸ்னஸ்ஸு, எல்லா இதுலேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா இடி நவ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, நிறையா அப்டேட் பண்ணுவாங்க. நமக்கு அது எந்த மாதிரியான டெக்னிக்கல் இருக்குது, அந்த செக்டார் எப்படி இருக்குது. இன்றைக்கி இப்போ ஆட்டோ செக்டார் வந்து ஒரு கேப் அப் கொடுத்துட்டு இறங்கியிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மெம்பர்ஸ்க்கு கொடுத்த ஸ்டாக் மட்டும் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்டாக் வந்து டார்கெட்டே ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா? என்னால் எல்லா இதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு கவனித்து சொல்லிடுவேன். ஓகே, இப்போது என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். பிரிட்டானியா எடுத்திருந்தவங்க பார்த்து கவனமாக இது பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சாகர் சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன். அதை வந்து வீக்லியில் போட்டு பாருங்கள், ஒரு டபிள்யூ பட்டன் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது வந்து இப்போ 2-3 நாளாக நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன் மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து செக் பண்ணணும், வீக்லியில் மந்த்லியில் எல்லாத்துலையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அனாலிசிஸ் என்னவோ அதை அப்டேட் பண்ணுங்கள். இதையும் தாண்டி தெரில அப்படின்னா கொஞ்சம் பேசிக்கான கிளாஸ்லாம் வந்து எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து கற்றுக்கிட்டு பண்ணால் தானே நல்லது. ஸோ சாகர் சிமெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்குது. ஸோ ஃபர்தர் எதுவும் வீக்லியில் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு இல்லையா, ஸோ நாளைக்கு ஒரு நாளில் ஒரு 320 தான் இதோட இது வரைக்கும் உள்ள ஹை. மேபி அந்த லெவலுக்கு அப்புறம் இது பிரேக் அவுட் கொடுக்குதான்றதை செக் பண்ணிவிட்டு அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, சொல்கிறது புரிஞ்சதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி பார்க்கணும். இது எப்படி இருக்குது, இந்த மாதிரியான பேட்டர்னுக்குள்ளே இருக்குது, இதுக்கு முன்னால் இது எப்படிலாம் இருந்திருக்கு, இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எப்படி இருக்குது அப்படின்றத ஒரே ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் எஃப்என்டோ இல்லாத ஸ்டாக் எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக எடுக்கணும். நம்ம பணத்தை ஈஸியாக வந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதில் வந்து ப்ராப்பரான பிரேக் அவுட் இருந்தால் நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ இது வந்து ட்ரெண்ட் லைனில் நிற்கிது, இதை தாண்டிச்சுன்னா 320 ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட், அதையும் தாண்டிச்சுன்னா ஃபர்தராக மேலே மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக? அல்லது அங்கேருந்து கரெக்ஷன் வந்துட்டு திரும்புதான்றதை பார்க்கணும். ஸோ ஒரு இடத்துலையும் அலாரம் மாதிரி போட்டு வச்சுக்கணும். கிளியரா? இது இந்த மாதிரி தான் அனலைசிஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு டபிள்யூ பட்டன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக மூவ் ஆச்சு அப்படின்னா அப் சைடில் ஒரு 77 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்கான்றதை செக் பண்ணலாம். 75, 77 இந்த மாதிரியான லெவல் வந்து அடுத்தடுத்த லெவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காந்தி டியூப். நம்ம எவ்வளோ அனலைசிஸ் பண்ணாலும் 100% சொல்ல முடியாது, 1-2 மிஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து தானே. ஸோ காந்தி டிப்பை பொறுத்த மட்டும் வீக்லியில் செக் பண்ணுங்கள். கிளியராக ஒரு ரவுண்ட் பாட்டம் மாதிரி வரும், தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வந்து ஃபர்தராக மூவ் ஆச்சு அப்படின்னா 1200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீக்லியில் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? அல்லது நாளைக்கு ஒரு நாள் தானே நமக்கு வந்து ட்ரேடிங் இருக்குது. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக அடுத்த வாரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்றத, அடுத்த வாரம் பிரேக் அவுட் கொடுக்குதான்றதை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து வேறு முத்தூட் ஃபினான்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஆல்ரெடி இது ரொம்ப போயிடுச்சு, இப்போ எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இது அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மூவ் ஆச்சுன்னா 3000 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை தாண்டி அடுத்த வாரம் பிரேக் அவுட் க்ளோஸ் வைக்கிதான்னு பார்க்கலாம், அல்லது 3000, 3200 வரைக்கும் போகுதான்றதை பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கும் நீங்கள் எல்லா இதுலேயும் எடுத்து செக் பண்ணணும். செக் பண்ணிங்கன்னா அதில் 1-2 கண்டிப்பாக உங்களுக்கு ஃபில்டர் ஆகும். என்ன ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டாக் எடுத்துகிற போகிறீங்க? நான் வந்து இன்ட்ராடேக்கு பெரும்பாலும் ஸ்டாக்ஸ் பண்ணுறது கிடையாது.
ஒன்லி இண்டெக்ஸ் மட்டும்தான். ஸோ ஸ்டாக் பண்ணுறது கிடையாது. அதனால நான் பெரிய அளவில் ஸ்டாக்கில் வந்து ஹோல்டிங் மட்டும்தான் வந்து செக் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி யாரும் இந்த வீடியோவை அகைன் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, நான் நிறையா தடவை இதுக்கு முன்னாலேயும் இது நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சால் ட்ரேடிங் எப்படி பண்ணலான்றதை பார்த்துட்டு ஸ்டாக்ஸில் பண்ணுறவங்க கவனமாக எடுங்க, அல்லது அடுத்த வாரம் எடுங்க. இண்டெக்ஸில் பண்ணுறவங்க நாளைக்கு வழக்கம் போல் எப்படி மார்க்கெட் கண்டிஷன் மூவ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.